அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஃபெவி பாண்டு, குட் நைட்டு, பல்ப் வாங்கின பாக்ஸு, டானிக் வாங்கின பாக்ஸ், அந்த அட்டைப்பெட்டியை வச்சு தான் நான் ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு கிராஃப்ட்டு பென் ஹோல்டர் மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கீழே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செய்யலை வீட்டில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நிறைய திங்ஸு தேவையில்லை. கலர் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப அழகாக செஞ்சிடலாம். கலர் பேப்பரும் ஃபெவிகால் மட்டும் இருந்தால் போதும், ரொம்பவே அழகாக செஞ்சிடலாம். நான் இப்போ இந்த பாக்ஸுக்குரிய மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது இல்லை, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கலர் சீட் எடுத்துருக்கிறேன். என்கிட்ட கலர் சீட் ஆஃப் ஒயிட்டில் இருந்த கலர் சீட் மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு நல்லா ப்ளூ கலர் இல்லை பிங்க் கலர், ரெட் கலர், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர், எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கலர் கொடுங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி கலர் சீட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பாக்ஸுக்கு அளவாக நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸுக்கு மேலே இந்த கலர் சீட்டை நானும் ஒட்டி எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லா பாக்ஸையும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போது நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கிறேன். கார்ட்போர்டில் பிளாக் கலர் சீட்டை நான் வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். அடுத்து கலரிங் செல்லோ டேப், ப்ளூ கலர் செல்லோ டேப் எடுத்து அந்த டப்பாவோட மேலே கொஞ்சமாக 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா டப்பாவிலையும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கலரிங் செல்லோ டேப் இல்லாட்டி பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் ஸ்கெட்ச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கெட்சில் எடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஸ்டார்ஸ், ஸ்கெட்சிலே ஸ்டார்ஸ் வரைகிறதா இருந்தால் வேறு என்ன மாதிரி டிசைன் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த டிசைன் கூட கொடுத்துக்கலாம். அதாவது கோலம் கூட வரைகிறதா இருந்தால் வரைச்சிக்கலாம். அதெல்லாம் நம்மளோட ஐடியா தான். என்ன வேண்டாலும் நம்ம டிசைன் நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வரைச்சிக்கலாம். இப்போ நான் அந்த பாக்ஸோட கீழ் பக்கத்தில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த நம்ம பிளாக் கலர் சீட்டு வச்சு ஒட்டி அந்த கார்ட்போர்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் டப்பா ஃபஸ்ட்டு, சென்டரில் பெரிய சைஸ் டப்பா, அடுத்து சின்னது, அடுத்து ஒரு எத்தனை டப்பா நம்ம வீட்டில் இருக்குதோ அத்தனை பாக்ஸையும் இந்த ஒட்டிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது அத்தனையும் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஃபெவிபாண்ட் டப்பா கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால இதில் ஒரு ஃப்ளார் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஈஸி தான், சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நீ எந்த ஒரு மெட்டீரியலும் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற மெட்டீரியலை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ரோஸு, இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் வீட்டில் இருந்ததை நான் ஒட்டியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோதான். நான் இதுக்கு மேலே எதுவும் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடக்கூடிய வேஸ்டான டப்பாவை வச்சு ஒரு பென் ஹோல்டர் பண்ணியிருக்கிறோம். அதுவும் நம்மளுக்கு பிடிச்சாப்புல பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை.